என்னுடைய பேர் நாஞ்சில் ஸ்ரீ மனோகரன், மக்கள் பசுமை இயக்கத்தின் நிறுவன தலைவர். இப்போ இந்த தாமரத்து வேளச்சேரி மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கி நிறைய ஆக்கிரமிப்புகள் நிறையா இருக்குது. பொதுமக்கள் போகிறதுக்கு ரொம்ப இடஞ்சலாக இருக்குது. இப்போ கமர்ஷியல் பில்டிங் வந்து இங்கே வந்து அப்ரூவ் கொடுக்குறாங்க. அந்த அப்ரூவில் வந்து இங்கே வந்து எந்த மக்களுமே வந்து அதை வந்து சரியான முறையில் பண்ணுறே கிடையாது. பில்டிங் அது மாதிரி கட்டுறே கிடையாது. அப்படி பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு புகார் அளிக்கிறோம்னாக்கி அந்த புகார் மேலே எந்த அதிகாரம் நடவடிக்கை எடுக்க கிடையாது. அந்த புகார் பேப்பரை நேராக கொண்டு போகிறாங்க. சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு அவங்க புகாரை வந்து நடவடிக்கை எடுக்காமல் விட்டுறாங்க. அதனால் நிறைய ஆக்ஷன்கள்லாம் நிறைய ஆகுது. இப்போ டிபிஓ டவுன் பிளானிங் ஆஃபீஸர் பற்றி புகார் மேலே அதிகாரி கொடுக்குறீங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை கமிஷனர், அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நமக்கு வந்து நம்ம இப்போ தாம்பரம் மாநகரனாகி நம்ம பாலச்சந்தர் சார் இருக்காருங்களா, அவங்க ஒரு ஐஏஎஸ் கேட்டகரி தான். ஒரு ஐஏஎஸ் கேட்டகரியை எதுக்கு நமக்கு வந்து ஒரு ஆணையராக போடுறாங்கனாக்கி எல்லாம் தெரிஞ்சவங்க தான் ஒரு ஆணையராக இருக்கணும். அவங்க வந்து கீழும் தெரியணும் மேலும் தெரியணும்பாங்க. அதேமாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கவங்க தான். இல்லை கீழே இருந்த ஒரு அதிகாரியை நம்ம ஆணையராக போடலாம்ல, அப்படி போட மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ் அவங்கள நம்ம நேரடியாகவே பார்த்து நாங்கள் வந்து இந்த இது பில்டிங் வந்து சரியான முறையில் ஆணை சரியான அப்போட பின்பற்றாமல் கட்டுறாங்க நம்ம நேரடியாகவே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கீழ்மட்டத்தில் நடவடிக்கை இல்லை, மேல் மட்டத்தில் நடவடிக்கை இல்லை. புகாருக்குமே வந்து கோர்ட்டை நேரம் நாட முடியாது, அதிகாரி தான் நாடுறோம். அதிகாரிகள் இப்படி இது மாதிரி தவறு செய்ய பட்சத்தில் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு? பொதுமக்களுக்கு இதில் பாதிப்புன்னு பார்த்தா இப்போ ரோடெல்லாம் நம்ம ஆக்கிரமிப்பு வச்சு கட்டுறாங்கன்னு வச்சுக்கிங்களா, இதில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க. ஒரு பொதுமக்கள் ஒரு அவசர நிலைமையாக ஒரு இடத்துக்கு நம்ம சீக்கிரம் போக முடியாது. இந்த மொத்தத்தில் உங்களுக்கு தாம்பரத்து வேளச்சேரி ரோடு வந்து 15 நிமிஷத்தில் நீங்கள் வேளச்சேரி போகலாம். இந்த ரோடு அதான் கணக்கு. நமக்கு இது வந்து எக்ஸ்பிரஸ் ரோடும்பாங்க, சரிங்களா. வேணால் நீங்கள் 15 நிமிஷத்தில் போக முடியுதா? கரெக்டாக ஒரு 1.25 மணி நேரம் ஆகுது. அது காரணம் என்ன? ஒன்றும் இல்லை, இதில் அந்த மேடாகம் போனாலே உங்களுக்கு 1 ஹவர் ஆகிடுது தாம்பரத்து போகிற. காரணம் என்ன? நீங்கள் பாருங்கள், எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கி கடை கரெக்டாக அவங்க இடத்துல கட்டிப்பாங்க. முன்னாடி ஒரு 10-15 அடி ஆக்கிரமிப்பு பண்ணிப்பாங்க. அதுக்கு அங்கே போய் 15 அடி ஆக்கிரமிப்பு பண்ணிப்பாங்க. இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இதனால் பொதுமக்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது, நிறைய ஆக்சிடென்ட்கள் நடக்குது. தாம்பரம் மாநகராட்சின்னு இல்லை, எப்போ எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஆன்லைனில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து மேனுவலாக கொண்டு வந்து கொடுத்தும் போது கூட ஓரளவுக்கு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இப்போ ஆன்லைன்ற பேரில் டாக்குமெண்டேஷன் எல்லாம் கரெக்டாக கன்சியூமர் பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வெரிஃபிகேஷன் ஆய்வு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பேரம் வந்து கரெக்டாக பேசி அதுக்கான டீவியேஷன் இதெல்லாம் எதையுமே கன்சிடர் பண்ணிக்காமல் பேமெண்ட் பேசி எல்லாமே அப்ரூவல் வழங்கப்படுது. இப்போ தாம்பரம் மாநகராட்சியில் இந்த மாதிரி உரிய அனுமதி இல்லாமல் கட்டுறாங்க. இந்த அனுமதி கொடுத்தாலும் விதிமீறி கட்டுறாங்க. இது குறித்து புகார் அளித்தா உரிய நடவடிக்கை? இது சம்மந்தமாக நாங்கள் சமூக ஆர்வலர் வந்து மக்களுக்கு இப்போ இடையூறாக இருக்குது, இந்த மாதிரியான பில்டிங் வந்து அன்அப்ரூவலாகவே ஆகிட்டுருக்குது, உங்களோட இன்னும் அப்ரூவல் இல்லாமல் பில்டிங் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவலுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நாங்கள் டைரெக்டாக தாம்பரம் கமிஷனரை பார்த்து சொல்லியுமே கமிஷனர் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு டவுன் பிளானிங் ஆஃபீஸரை கூப்பிட்டு இது சம்மந்தமாக ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. அப்படி ஒரு கட்டாயத்தின் பேரில் சொல்லும் போதும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதா ஒரு உறுதி கொடுக்குறாங்களே ஒழிஞ்சு வாய்வழி உறுதி தானே ஒழிஞ்சு அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக இல்லை. ஏன்னா அது அவங்களுடைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலையில் நமக்கு வந்து மிரட்டல் விடுறாங்க, அரசியல்வாதிக்கு கன்வே பண்ணிடுறாங்க அரசு அதிகாரிகளே. இதனால் வந்து சமூக ஆர்வலருக்கு மிரட்டல் இருக்குது. ஒரு அன்சேஃபான லைஃப்பை வந்து சமூக ஆர்வலர் வாழ்கிற நிலைமை இருந்துகிட்ருக்கு. இது போல் இந்த விதிமீறல் கட்டுறதுனால மக்களுக்கும் இந்த சுற்றுப்புறத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும்? அதுக்கு குறையே இல்லை. மக்கள் வந்து எல்லா விதத்துலேயுமே அவங்களுக்கு வந்து இதுதான் குறைன்னு சொல்ல தெரியாத அளவுக்கு மக்கள் வந்து பிஸியாக அவங்களுடைய கமிட்மெண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அரசு அதிகாரிகள் நல்லா கொளிச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் மக்களுக்கு வந்து இதுதான் குறை, நம்மளை சுற்றி இவ்வளோ ஒரு மோசமான ஒரு அட்மாஸ்பியரில் வாழ்கிறோங்கிற ஒரு அவேர்னஸ் கூட மக்கள்கிட்ட இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. இப்போ நீங்கள் புகார் கொடுக்குறீங்க, உயரதிகாரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு இதுக்கு நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றம் இங்கேயே நமக்கு வந்து நீதிங்கிறது ரொம்ப டிலே ஆகுது. நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட் காப்பி வச்சு அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கலை. இதே மாதிரி ஒரு 2 பில்டிங்க்கு வந்து இது ஹைகோர்ட்டோட ஆர்டர் காப்பியை வாங்கி டெமாலிஷிங் ஆர்டர் காப்பியை வாங்கி வச்சுருக்கோம். அதை சப்மிட் பண்ணி அதுக்கே இன்னும் ஆக்ஷன் எடுக்கலையே. 2.5 வருஷமாக வந்து அவன் வந்து ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா வாடகை மட்டுமே வாங்கிட்டு இருக்கான் ஒரு பில்டிங்கு. அதை இடிக்கிறதுக்கு அவங்க இந்த ஒரு பெருத்த தொகை வந்து ஒரு தனி முதலாளிகிட்டேருந்து அதிகாரிகள் பேரமாக வாங்கியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஹைகோர்ட் ஆர்டரையே ஒபே பண்ணுறது கிடையாது அரசு அதிகாரிகள். இப்போ குறிப்பாக வந்து 3வது மண்டலம், 5வது மண்டலங்களில் வந்து அதிகாரிகள் எப்படி செயல்படுறாங்க?
பில்டிங் அன்அப்ரூவல் இதை வந்து புகார் கொடுத்தா உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க? குறிப்பிட்டு 2 மண்டலம் சொல்ல முடியாது, வேணா ஜோன் 4ஐயும் சேர்த்துக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளில் வந்து எம்இ தங்கதுரை வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு. அவருடைய நடவடிக்கைகள் வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒப்பீடாக தான் போயிட்டுருக்கே ஒழிஞ்சு அவர் வந்து அதாவது அரசு அதிகாரியாக சரியானபடி வேலை பார்க்கல. அதிகார துஷ்பிரயோகத்தின் முதல் உருவங்கிறது வந்து மிஸ்டர் தங்கதுரையை வந்து நான் டெடிகேட் பண்ணுவேன். அது இல்லாமல் அடுத்த விஷயம் ஜோன் 3 அண்டு ஜோன் 5 இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கலை, அதை கண்டுக்காத ஆணையர் மேலே தான் எனக்கு வருத்தம். ஆணையர் வந்து ஒரு ஐஏஎஸ் கேடரில் போட்டிருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் கேடர் வந்து அதிகாரிகளை வந்து எப்படி வேலை வாங்குறாங்க, கரெக்டாக வேலை வாங்குறாங்க? இல்லை, அவர் வந்து அரசியல்வாதிகள் இப்போ எம்எல்ஏ வராரு, அப்படி ஒரு சேர்மன் இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னா அவர் வந்து அவங்களோட வந்து ஒரு விஐபியாக அவர் கலந்துக்கிறது தான் அவருக்கு சரியான ஒரு இது நேரமாக இருக்கே ஒழிஞ்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க, மீட்டிங்கில் உட்காந்து அதிகாரிகள் சொல்கிற கதையில் வந்து இவர் ஆணையர் வந்து கேட்டுக்கிறாரு. அவருக்கு ஃபீல்டு தெரியல. ஒரு லோக்கல் ஏரியாவில் வர்றாங்கன்னா ஒரு கவுன்சிலர் சொல்கிறது தான் ஃபீல்டுன்னு அவங்க நம்புகிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்ணி எந்த அதிகாரியும் கேட்குறது கிடையாது. கவுன்சிலர்ஸோடைய இது சேர்மேனுடைய டிஸ்கஷன், அவங்களுடைய கருத்து கணிப்புப்படி எல்லா அரசு இதுக்கும் ஃபண்டு ஒதுக்கப்படுது. இப்போ வந்து சேர்மன் வந்து சொல்கிறாரா இங்கே பிரிட்ஜு கட்டுங்கன்னா கட்டுறதுக்கு ஃபண்டு ஒதுக்குறாங்க. அப்போ சேர்மன் வந்து யாருக்காக கட்ட சொல்கிறாரு? அது மக்களுக்கு தேவையான ஒரு இதுக்காக கட்ட சொல்கிறாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இது மாதிரி தான் மக்களோட வரி பணங்கிறது வந்து தாம்பரம் மாநகராட்சியால் சூறையாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய மாஃபியா கும்பலால், அது மாஃபியா கும்பலுங்கிறது நான் வந்து தாம்பரம் மாநகராட்சி ஊழியர்களை சொல்கிறேன். இப்போ குறிப்பாக வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நியமிக்கிறதே வந்து அந்த மாநகராட்சி நிதியில் வந்து முறைகேடாக பயன்படுத்தக்கூடாது, திட்டங்கள் கரெக்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நியமிக்காங்க. இல்லாட்டா கீழேருந்து வந்த ஒரு அதிகாரி நியமிக்கலாம். ஆனால் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அவர் கரெக்டாக பணியாற்றணும்னு நினைக்கிறீங்களா? படிப்பு மட்டுமே ஒரு விஷயத்தை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. படிப்புங்கிறது அவங்களுக்கு வந்து கையெழுத்து போடுற அளவுக்கு தான். மற்றபடி ஃபீல்டில் வந்து கலாய்வு பண்ணாத அதிகாரியை வந்து என்றைக்கும் சக்ஸஸ் பண்ணதா சரித்திரம் கிடையாது. எந்த ஒரு ஒர்க்கராக அந்த இதே பொன்னையன் கலெக்டர் இருந்தார், ஃபீல்டு அவருக்கு ஒரு சாக்கடை எங்கே இருக்குன்னு சொல்லி ஃபோனில் கேட்டால் கூட தெரியும். இதே நம்ம அந்த எல்லா கலெக்டரையும் நம்ம சொல்கிறது கிடையாது. அது மாதிரி ஒர்க் பண்ணவங்க நாங்கள் வந்து மழை காலத்தில் எவ்வளவோ அஃபெக்ட் ஆனோம். அந்த டைமில் வந்து பொன்னையன் கலெக்டர் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்தாரு. அது மாதிரி அமுதா ஐஏஎஸ் இருந்தாங்க. அது மாதிரி நிறைய நல்ல கலெக்டர்ஸ் இருக்காங்க. படிப்பை வச்சு ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய இது இன்ட்ரெஸ்ட்டு, ஃபீல்டு, அவங்களுடைய ஒர்க்கிங் கேப்பபிலிட்டி இதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் அது இந்த தாம்பரம் மாநகராட்சி ஆணையருக்கு இல்லைங்கிறது உறுதியாக தெரியுது.